எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் Kenwood Kmix 75 மெஷினோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் செய்ய போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட் வீக் என்னோட சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் இது. இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட அம்மா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச கிஃப்ட் தான் இது. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏனென்னா நீங்கள் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற கோலை நான் அடைஞ்சிருக்க முடியாது. ஸோ உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். Kenwood Kmix 75 மெஷினில் 4 கலர்ஸ் இருக்குது. ரெட், ஒயிட், பிளாக் அண்ட் ஆஃப் ஒயிட். Kenwood Kmix ப்ராடக்ட்ஸ் வந்து கிரேட் பிரிட்டனில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதில் அவங்க காட்டியிருக்கிற ஃபுட் ப்ராசஸஸ் அனைத்துமே அவங்கள பிராண்டில் இருக்குது. இந்த மெஷினோட மோட்டர் வந்து 1000 வாட்ஸ் உடையது. இந்த மெஷினோட கொடுத்துருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் பவுல் வந்து 5 லிட்டர் உடையது. இந்த மெஷினோட பாக்ஸுக்குள்ள பீட்டர் ஒன்றும் பலூன் விஸ்க் கொண்டும் டோ ஹூ கொண்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவருக்குள்ள இந்த மிக்சரோட மேனுவலை கொடுத்துருக்குறாங்க. இந்த புக் வந்து இங்கிலீஷ், டாய்ச், பிரெஞ்சு, துருக்காய் மாதிரியான மொழிகளில் எழுதியிருக்கிறாங்க. இதில் நான் காட்டுற இந்த புக்கில் வந்து இந்த மெஷினை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மெஷினோட தந்திருக்க ஹூக்ஸை எப்படி அட்டாச் பண்ணுறன்ற விஷயங்களை படங்கள் மூலம் விளக்கப்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற பெரிய புக்கில் இந்த மெஷினை பற்றிய விடயங்கள் சில மொழிகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த புக் எடுத்து பார்க்கலாம். இந்த லீஃப்லெட்டில் வந்து இந்த மெஷினோட ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட்ஸை பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸை வந்து இதில் இருக்க இந்த பகுதியோடு தான் அவங்க அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பெருசாக ஸ்க்ரூவெல்லாம் வச்சு அட்டாச் பண்ண தேவையில்லை. சின்ன ஒரு லொக்கில் தான் இந்த அட்டாச்மெண்ட்ஸை இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது மாதிரியான அக்சசரிஸை இந்த மெஷினோட முன் பகுதியில் ஃபிட் பண்ணுறதன் மூலம் நிறைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். பாஸ்தா, ஸ்பெகத்தி, நூடுல்ஸ், இறைச்சி அரைக்கிறது, சொசேஜஸ் செய்கிறது, பாண்டோவை சமனாக வெட்டுறது, மரக்கறிகள் வெட்டுறது போன்ற பல தேவைகளை இந்த மெஷின் மூலம் செஞ்சு கொள்ளலாம். மேலும் அவங்க நூடுல்ஸை சமனான துண்டுகளை வெட்டி கொள்றதுக்கும் அக்சசரிஸ் வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு விருப்பம்ண்டா அதை வேறையாக வாங்கி கொள்ளலாம். இனி நாங்கள் இந்த மெஷினோட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வந்திருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. முதலாவது ஒரு 5 லிட்டர் Kmix ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மற்ற மெஷின்களை விட இந்த மெஷினில் இருக்கிற இந்த பவுலில் இருக்கிற ஹேண்டில் வந்து மெஷினில் இருந்து கழட்டி போடுறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்குது. அடுத்தது நாங்கள் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வெளியில் பறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டர் ஒன்று பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த அக்சசரிஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் கொடுத்துருக்கிற இந்த மூடியை திறந்துட்டு தேவையான பொருட்களை போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு சிலிக்கோன் ஸ்பெச்சுலா ஒன்று கொடுத்துருக்குறாங்க.
இந்த சிலிக்கோன் ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி இந்த பவுலை ஈஸியாக வலிச்சு விடலாம். மேலும் இந்த ஸ்பேச்சுலாவால் வலிக்கிறதன் மூலம் இந்த பவுலுக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாது. அடுத்ததாக நல்ல ஒரு மெட்டாலில் செஞ்ச கே பீட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை கையால் தூக்கவே விளங்குது. நல்ல பாரமாக நல்ல குவாலிட்டியில் செஞ்சுருக்குறாங்க. கே பீட்டர் வந்து மெயினாக கேக் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை எப்படி பூட்டுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த லிவரில் வந்து இந்த பீட்டர்ட்ட பின்பகுதியை அட்டாச் பண்ணிக்கொள்ளணும். ஒரு கையால் இந்த மெஷின் மேல் பகுதியை நல்லா கையால் அழுத்தி கொண்டு அடுத்த கையால் இந்த பீட்டரை நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணி ஒரு திருகினா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இந்த அட்டாச்மெண்ட்டை கலட்டும் போதும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் கலட்டணும். அடுத்ததாக இந்த மெஷினோட என்ன வந்திருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து டோ ஹூக்குன்னு சொல்கிறது. டோ ஹூக்குன்னு சொல்லும் போதே விளங்கி இருக்கும். டோஸ் குலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரொட்டி, பிரெட், பிஸ்கட்ஸ் மாதிரியான டோஸை வந்து குலைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளான பலூன் விஸ்க் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. மற்ற மெஷின்களோட வார மாதிரி இல்லாமல் இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதில் இருக்க எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதில் நான் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதில் அவங்க எங்களுக்கு தந்திருக்க வயரோட அளவை வந்து வெளியில் தெரியாத மாதிரி உள்ளே அனுப்பிக்கொள்கிற வசதியும் அவங்க எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இனி நாங்கள் இந்த மெஷினை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை திருகிறதன் மூலமாக இந்த மெஷினை ஆன் பண்ணி பவரையும் கூட்டி குறைக்கலாம். மெஷினை நாங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பவுலை நாங்கள் லாக் பண்ணிக்கொள்ளணும். மெஷின்ட பின்பகுதியில் இருக்கிற இந்த பட்டனை அழுத்துறதன் மூலமாக மெஷின்ட ஹெட்டை தூக்கி இறக்கலாம். மேலும் இந்த மெஷின் ஓனில் இருக்கும்போது இந்த ஹெட்டை நாங்கள் தூக்கினோம்டா இந்த மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். அப்படி ஆஃப் ஆகிச்சுதுண்டு பயப்பட தேவையில்லை. திரும்பவும் மெஷின்ட ஹெட்டை வந்து பணிச்சிட்டு திரும்பவும் நார்மலாக ஆன் பண்ணினோம்டா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானாக ஆன் ஆகிரும். மற்ற மெஷின்களை விட இந்த ஹெட்டை தூக்குற பகுதியை நல்லா ஃப்ளெக்சிபிளாக செஞ்சுருக்குறாங்க. இப்போ நான் இந்த மெஷினை ஒருக்கா உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு ஸ்மூத்தாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரையில் இந்த மெஷின் ஓன் ஆனதுக்கு பிறகு கேட்குற சத்தம் மற்ற மெஷின்களில் கேட்குற சத்தத்தை விட மிகவும் குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டேன். ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும் தானே. இதில் வந்து நாங்கள் வைக்கிற கை அடையாளங்கள் வந்து பதிஞ்சு அப்படியே நிற்குது. அதுதான் ஒரு குறையாக எனக்கு தெரிஞ்சதே தவிர வேறு எந்த விதமான குறையுமே இதுக்கு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரையில் இந்த மெஷின் வந்து வீட்டு பாவனைக்கு ஒரு உகந்த மெஷின் என்று நான் சொல்லுவேன். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. உங்களுக்கு இருக்கிற சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Tarsi.